குற்றாலத்தில் களை கட்டி வரும் சாரல் திருவிழாவின் ஒரு பகுதியாக படகு போட்டி நடைபெற்று வருகிறது. தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் செந்தில். விவரங்களை பதிவு செய்யலாம். படகு போட்டி எந்த அளவுக்கு உற்சாகமாக நடைபெறுகிறது? பாலவேல், அதாவது தென்னகத்தின் ஸ்பா என்றும் ஏழைகளின் ஊட்டி என்றும் அழைக்கக்கூடிய குற்றால அருவிகளில் ஆண்டுதோறும் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் வந்து சீசன் காலமாகும். இந்த காலங்களில் தினந்தோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் அருவியில் வந்து நீராடுவதற்கு வருகை புரிவார்கள். மேலும் இங்குள்ள பிரதான அருவியான குற்றாலம் மீனருவி, ஐந்தருவி, புலியருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட அருவிகளில் ஆர்ப்பரித்து வரக்கூடிய தண்ணீரில் குளிப்பதற்காக வந்து பல பகுதிகளில் தினந்தோறும் சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். மேலும் அவர்களை மகிழ்விப்பதற்காக ஆண்டுதோறும் வந்து அதாவது மாவட்ட நிர்வாகம் மற்றும் சுற்றுலாத்துறை சார்பில் வந்து சாரல் திருவிழா நடத்தப்படுவது வழக்கமாக உள்ளது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு சாரல் திருவிழா என்பது போதிய அளவு அருவிகளில் வந்து தண்ணீர் வரத்து இல்லாததால் சாரல் திருவிழா நடத்தப்படாமல் இருந்த சூழ்நிலையில் தற்போது இந்த ஆண்டு வந்து அதாவது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக தற்போது அனைத்து அருவிகளிலும் வந்து நீர்வரத்து உள்ள நிலையில் தொடர்ந்து சீசன் வந்து களைகட்டி காணப்படுகிறது. இந்த நிலையில் சாரல் திருவிழாவானது நேற்று வெகு விமர்சையாக கோலாகலமாக துவங்கியது. இதனை மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்து துவக்கி வைத்தனர். இந்த நிலையில் இரண்டாவது நாளான இன்று ஐந்தருவி செல்லும் சாலையில் உள்ள வெண்மட குளத்தில் சுற்றுலா பயணிகளை மகிழ்விப்பதற்காக சுற்றுலாத்துறையின் மூலமாக தற்போது படகு சவாரி போட்டி என்பது நடத்தப்பட்டு வருகின்றது. முதலாவதாக தற்போது வந்து பெண்களுக்கான 2 மிதிப்படகுகளை கொண்ட போட்டி தற்போது வந்து தென்காசி வருவாய் கோட்டாட்சியர் வந்து ராஜேந்திர வந்து தற்போது வந்து கொடியசை துவக்கி வைத்தார். இதில் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து உற்சாகமாக படகு சவாரியை மேற்கொண்டு வருகின்றனர். அடுத்தபடியாக இன்னும் சில நிமிடங்களில் இருந்து ஆண்களுக்கான போட்டியும் நடைபெற உள்ளது. தற்போது சுற்றுலா பயணிகள் வந்து இந்த போட்டியில் வந்து பெண்களுக்கான போட்டியில் தற்போது கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்காங்க. அவர்கிட்ட நம்ம கேட்போம், எப்படி ஃபீல் பண்றீங்க நீங்க இந்த போட்டியில் கலந்து? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஜாலியா தான் இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. வின் பண்ற நாங்க எதுலயும் போனது கலந்துக்கிடல, இதுல கலந்துக்கிட்டோம், சந்தோஷம். கிளைமேட்ல நல்லா இருக்கு சார், சந்தோஷமா தான் இருந்துச்சு. எங்களும் ஜாலியா தான் இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருக்கு. மேலும் இங்கே வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் அருவியில் குளித்து மகிழ்ந்து செல்வதோடு படகு சவாரி செய்தது மகிழ்ச்சியாக உள்ளது என தற்போது தெரிவித்துள்ளனர். நன்றி செந்தில், விரிவான விவரங்களை பதிவு செய்தமை.